குடியில கை ஒதுருக்கு. இப்போ நான் 1.5 கோடி அடிச்சுக்கிறேன். இப்போ 1.5 கோடி அடிச்சிங்க. காலையில எப்படி அடிச்சிங்க? காலையில பிளாக்ல தான். டாஸ்மாக மூர்த்த நல்லது. ஆனா 3 நாள் நீங்க கவர்மெண்ட் நடத்த முடியாது. விஜய் சார் எல்லாத்தையும் மூட முடியாது. 214 கடை வேணா மூடலாம். இதால தான் வருமானமே தமிழ்நாட்டுக்கு. நம்ம மட்டும் 2000 3000 போட்டாங்க. அந்த பணம் வருமா? நாளைக்கு இன்னைக்கு தேதி என்ன? 1000 போட்டாராம விஜயனா? ஆமா, அவங்க போட்டதை இவரு போடுறாரு. இங்க மூர்த்தவர்களுக்கு உடம்பு வலிக்கு ஒண்ணு சாப்பிடறதுக்கு வருவாங்க, அவ்வளவுதான். இந்த கடை முட்டானா அந்த கடை முட்டா எங்க சொல்லு அது முட்டிங்க இது முட்டா உடம்புல சாப்பிடுறாங்க எல்லாமே. இந்த சரக்கோட தரத்தை அவங்க கண்டிஷனா ஒரு ஆளை வச்சு ரெடி தரத்தை உறுதிப்படுத்தும். ஃபுல்லா விஷ சாராயங்க. அது நம்ம குடிக்காம எங்களால இருக்க முடியாது. குடியில கை ஒதுருக்கு. இப்போ நான் 1.5 கோடி அடிச்சுக்கிறேன். இப்போ 1.5 கோடி அடிச்சிங்க. காலையில எப்படி அடிச்சிங்க? காலையில பிளாக்ல தான். பிளாக்ல இங்க ஓடுறாங்க. பிளாக்ல ஓடுறாங்க. பிளாக்ல அதிகமா காசு விற்பாங்க. கொடுக்குறாங்க. அதிகமாலாம் கிடையாது. எவ்வளவு காசு விற்கிறாங்க? 100 ரூபாய்னா இங்க 120 ரூபா ஒரு கட்டிங். வாட்டர் கட்டிங். கட்டிங் வாட்டரே 150 இல்ல? 150. இந்த பிளாக்ல வேணா 200 ரூபாய். பிளாக்ல 200 ரூபாய்க்கு. இது எப்படி இப்ப யாரும் போலீஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்களா பிளாக்ல ஓட்டுறவங்க? அதெல்லாம் போலீஸ் வரான் பிடிக்கவே மாட்டான். நெருக்கடி பப்ளிக்கா ஓட்டுறாங்க. பப்ளிக்கா ஓட்டுறாங்க. எப்படி இது விஜய் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறுது, எல்லாம் மூடுறேன்னு சொல்றாங்க. மூடுறேன்னு சொல்றாங்க, என்ன பண்ணணும்? இப்படி ஏன்னா பப்ளிக்கா ஓடிட்டு தான் இருக்கு. ஓடிதான் 1.5 கோடி அடிச்சுட்டாங்க. வருத்தமே படல. எல்லாம் மக்களை ஃபுல்லா ஆவேசப்படுறாங்கன்னா, அன்னைக்கு அண்ணா இருந்தாரு, காமராஜ் இருந்தாரு, நேரு இருந்தாரு, காந்தி இருந்தாரு. அடியில் யாருன்னா நம்மளுக்கு அவர்தான் துணை. நமக்கு விஜய் வந்திருக்காரு. விஜய் தான் மச்சில தேவையில்ல விஷயம். அரசியலுக்கு இருந்து திமுக முக ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு. அவர் தோறல. ஆட்சி இருக்குல்ல, ஆட்சி விஜய் அண்ணா கிட்ட இருக்கு. ஆட்சி பிள்ளை படம் நடிக்கிறோம், நாடகம் எல்லாம் ஆட்சியில் உட்காந்து நடக்கும்போது மக்களுக்கு என்ன, மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த 2000 திமுக போட்டாங்க. நம்ம மட்டும் 2000 3000 போட்டாங்க. அந்த பணம் வருமா? நாளைக்கு இன்னைக்கு தேதி என்ன? 1000 போட்டாராம விஜயனா? ஆமா, அவங்க போட்டதை இவரு போடுறாரு. இவரே கடைக்காரன் இருக்காரு. 10 கோடி ஒரு 6 மாசம் மூட்டியாங்க, தூக்கிட்டு போங்க. இது ஒண்ணு இருந்தாங்க இருக்கலாம். இதை உள்ள போக வெளியில வைப்பேன். அது 10 ரூபா சேராட்டோ 20 ரூபா கேட்பான். 20 வர 20 கொடுத்து வர தடவை இங்க இருந்தாங்க. அது ஒரு சம்பாரி ஜாமான் அப்புறம் இது கொடுக்கணும். இங்க இருந்தாங்க பஸ் ஏதோ ஒன்னாவது இருக்கலாம். அங்க ஃபுல்லா மூடிட்டாங்க. ஏதோ ஒன்னாவது இருக்கலாம். அதாவது ஏதோ ஒண்ணு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்களா? ஆஹா, அது இங்க கிடையாது. கிராமத்துல மட்டும்தான். இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் கிடையாது. இல்ல, அது முன்னே கிடையாது. இல்ல 150 ரூபாய்க்கு தானே விக்கிறாங்க. அதுதாங்க, அது முன்னே கிடையாது. அந்த ஸ்டீல் வச்சு ஓட்டுவாங்கல்ல 10 ரூபா, அது இங்க அது முன்னே கிடையாது. அது இங்க கிடையாது. முதலமைச்சர் வந்துதான் இல்ல, அது முன்னே இங்க கிடையாது. கிராமத்துல மட்டும் உண்டு. அங்க மட்டும் தான் வாங்குறாங்க. ஆமா, இங்க எல்லாம் வாங்குறது. இங்கெல்லாம் கிடையாது. இந்த கடையை மூடிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த கடையை மூட்டை எங்க நீங்க கடை அதான் போகணும். அங்க போகணும்னா 5 ரூபா 20 ரூபா ஆட்டோக்காரங்கப்பா, அதுல போகணும். மறுபடியும் கூட அதான் நடக்கும். நீங்க இன்னைக்கு பேச சொல்றப்ப தொழில் வேலை செய்யறாங்க எல்லாமே, குடிக்கிற வேலை எல்லாமே. இந்த கடை முட்டானா அந்த கடை முட்டா எங்க சொல்லு அது முட்டிங்க இது முட்டா எங்க போவாங்க தொழில் என்ன பண்ணுவான்? அவங்க ஏதோ உடம்பு வலிக்கு உடம்புல சாப்பிடுறாங்க எல்லாமே. புரியுங்களா? இதெல்லாம் வேற எங்க போவான்? அது தேவையில்லாம கஞ்சா அடிப்போம், எனவே வாங்கி குடிச்சுதான் சாகணும். அவங்க அதுக்கு தள்ளுறாங்க. இவங்களே அதை தள்ளுறாங்க. அவங்களே தள்ளுறாங்க. ஆட்சி அந்த ஆட்சி தள்ளுது அப்படியே. புரியுதுங்களா? சரக்கு கிடைக்க விடாம பண்ணிது. ஏன் மூடுங்க பஸ் ஸ்டாப்பா மூடுங்க. நம்ம எங்க கொட்டுறோம், கஷ்டப்பட்டு நம்ம எத்தனை இங்க கொட்டுறோம். கொட்டணும், அதான் நம்ம தொழில சொல்றேன். இல்ல இல்ல சொல்றேன், நான் கோச்சிக்காரன். கொரோனாலயே நாங்க சாராங்க. அது என்ன வீடியோ பிடிச்சா புடிக்கிட்டு போட்டோம். அவரு அது என்ன, அவரு என்ன எல்லா கடையும் மூடினா சாராயம் தான். எல்லா கடையும் மூடிட்டு எல்லா முடியும் சாராயம் தான். ஏன் கல்லு ஓபன் பண்ண சொல்ல வேண்டியது? கல்லு ஓபன் பண்ண சார் 24 ஹவர்ஸ் இருக்காது. இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் தான் கல்லு கிடைக்கும். அதுக்கப்புறம் கல்லாம் ஓபன் பண்ண முடியாது. ஒயின் ஷாப் தான் மெயின். ஆமா. இப்ப இவர் மூடுறது பாக்க எப்படி இருக்கு? விஜய் சார் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடுறேங்கிறாரு. விஜய் சார் எல்லாத்தையும் மூட முடியாது. 214 கடை வேணா மூடலாம்.
இதால தான் வருமானமே தமிழ்நாட்டுக்கு. இது இல்லன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டது. 40 ரூபான்றாங்க. பாருங்க இந்த பாட்டில பாருங்க, ஸ்கேன் பண்ணிக்கிறான். 150 ரூபா பாருங்க. 150 ரூபா வாங்கிட்டாங்க. 150 ரூபா. 10 ரூபா இன்னும் அதிகமா வாங்குறாங்களா? அப்புறம் என்ன நீங்க சொல்றது? அப்புறம் என்ன நீங்க கொஞ்சம் கேட்கலாம் கடையில இருக்கு 10 ரூபா. கடையில வாங்க முடியும். இஷ்டம்னா வாங்கிட்டு போங்க, இல்லன்னா விட்டு போங்க. அவன் காசு கொடுத்து வெளியே அனுப்புவான். கூட அப்படின்றான். அதனால வாங்க முடியாது. 140 ரூபா சார். ஆமா மாமா இருமாமா 140 ரூபா போடுறாங்க. 150 ரூபா வாங்கிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? டாஸ்மாக் முகூர்த்தம் நல்லது. நல்லது. ஆனா 3 நாள் நீங்க வந்து கவர்மெண்ட் நடத்த முடியாது. கவர்மெண்ட் நடத்த முடியும். 52 வயசு விசிகை நடத்த முடியாது. ஏன் அந்த வார்த்தை நான் சொல்றேன்னா 1972ல கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, புரட்சித் தலைவர் பொன்மலை செல்வன் நான் டாஸ்மாக் இந்த கல்லுக்கடையே இருக்கக்கூடாதுன்னாரு. அவர் என்ன திரும்ப சொல்லிட்டாரு, இது மில்லி சாரையும் விட்டாரு. அப்ப வயசு எனக்கு என்ன தெரியுமா, 19 வயசு எனக்கு. அப்ப மினிசார குடிச்சீங்க, அதனால நான் குடிக்க மாட்டேன். அப்ப வந்து இந்த இது கல்லுக்கடை திறக்கும் போது நான் வந்து எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடுவேன், இந்த கல்லுக்கடையே இருக்கக்கூடாதுன்னாரு. அவராலேயே நடத்த முடியாது. என்ன செஞ்சாரு, 6 மாசத்து ஆட்சி நடத்தினாரு. 6 மாசம் நடத்தி 6ஆம் மாசம் மில்லி சாராயம் விட்டாரு. வேற வழியே இல்லைன்னு தெரியுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து இந்த பையன் சீர்கெல்லாம் ரைட்டு தான். 6 மாசம் அவகாசம் கொடுக்குறது நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஏன்னா அங்க பொந்துக்குள்ள சந்துக்குள்ள என்ன கடை இருக்கு, என்ன பொந்து இருக்கு, என்ன இருக்குறதெல்லாம் எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு 6 மாசம் இல்ல 2 வருஷம் டைம் கேட்கும். ஒயின் ஷாப்னால எத்தனையோ குழந்தைங்க வயசு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தைய விட்டுட்டு குடிச்சு செத்து போயிடுறான். ஒரு பிரிவுல வந்து இந்த பூரண மது விலக்கு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா சொன்னாரு. எல்லாருக்கும் தெரியும், மீடியா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஃபீல்டுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஏரியாவிலையும் வாட்ஸ்அப் திமுக அந்த டைம்ல அவங்க விட்டுட்டாங்க. 2வது முறையில ஒவ்வொரு கூட்டணியில வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற உடனே அவங்களோட ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாட்டி எங்களை தூக்க வச்சிட்டீங்களா பொதுமக்கள், அவங்க உள்ளுக்குள்ள சரியான கிரிமினல் வேலை செய்வாங்க. பக்கா. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் கட்சியிலயும் 100 பேர் குடிப்பான், ஏடிஎம்கேலயும் 100 பேர் குடிப்பான், காங்கிரஸ்லயும் 100 பேர் குடிப்பான், பிஜேபிலயும் 100 பேர் குடிப்பான். அந்த மக்கள் மேல உனக்கு அக்கறை இருக்குல்ல. கள்ளக்குறிச்சியில வந்து வெறும் கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் செத்தாங்க. ஸ்டிக்கர் மட்டும்தான் நேம், அவங்க கம்பெனியோட நேம். அது முழுக்க லிக்விட் ஊத்தி கலர் சாராயம். கேட்டா மக்கள் நிறைய குடிக்கிறாங்க, எங்களால விநியோகம் பண்ண முடியலன்னு. அதே மக்கள்ல நீ சேர்ந்தவங்க கட்சிக்காரங்க இருக்கிறான்ல, குடிக்கிறான்ல, அவனுக்கு போதானே செய்யறான். அவன் பொன்னாடி தாலி தானே இருப்பா. மக்கள் மேல கருத்து உள்ள என்ன பண்ணணும்னா, 500 கடை ஒயின் ஷாப்னா 150 கடை கல்லு கடை வைக்க.